ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக சிஸ்டர்ஸ் எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்த ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சி அப்படின்னாலே ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது அவங்க ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெட்ரோஸ் டேப்லெட் தாங்க. ஸோ நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருக்கோம். பட் ரீசெண்டாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த லெட்ரோஸ் டேப்லெட் எதுக்கு எடுக்கிறோம், இந்த லெட்ரோசோல் டேப்லெட் எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், இதை எடுத்தால் நம்மளால் சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியுமா, இது எடுத்த பிறகு எப்போ நமக்கு சக்ஸஸ் ரேட் தெரியும், எப்போ கணவன் மனைவி ஒன்று சேரும்போது சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னும் இந்த டேப்லெட் சம்மந்தமான நிறைய டவுட்ஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக கிளியர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த லெட்ரோஸ் டேப்லெட்டை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, இந்த டேப்லெட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் கேட்டதுனால அதோட பெனிஃபிட்ஸ், அதோட எதுக்காக அதை எடுக்கிறோம், எந்த டைமில் நமக்கு இது சக்ஸஸ் ரேட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த டேப்லெட்டை நீங்கள் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் எடுக்கவே கூடாது. நானும் இந்த டேப்லெட்டை எடுங்கன்னு சஜஸ்ட் பண்ணவும் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் இந்த டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம இந்த டேப்லெட் எடுத்துக்கிறோம், இதனால நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ மற்றபடி இந்த டேப்லெட்டை நான் சஜஸ்ட் பண்ணலை. ஸோ இதுதான் இந்த வீடியோவோட டிஸ்க்ளைமர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ரெக்னென்சி, அதாவது எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது. சில பேருக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம்னால ப்ராப்பராக ஓவுலேஷன் நடக்காது. இல்லை சில பேருக்கு எல்லாமே ப்ராப்பராக இருக்கும், எல்லாமே சரியாக இருக்கும், ஆனால் ப்ரெக்னென்சி ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடிக்கோ இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போனோம் அப்படின்னா, டாக்டர்ஸ் ஃபஸ்ட்டு இந்த லெட்ரோஸ் டேப்லெட் நிறைய பேருக்கு கொடுப்பாங்க. ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் இந்த லெட்ரோஸ் டேப்லெட் எடுத்துகிட்ருக்கீங்க எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் நிறைய பேர் அக்கா இதோட யூசஸ் என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இந்த லெட்ரோஸ் டேப்லெட் என்ன இதோட யூசஸ் அப்படின்னா, நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஓவுலேஷனில் தான் பிரச்சனை. அவங்களுக்கு இம்மெச்சூர் எக்கு தான் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால் அவங்களுக்கு ப்ராப்பர் ஓவுலேஷன் இருக்காது. ஸோ அதனால் அவங்களால கருத்தரிக்க முடியாது. பட் நிறைய பேருக்கு எல்லாமே ப்ராப்பராக இருக்கும், பட் அவங்களால கன்சீவ் ஆக முடியாது. ஆனால் அவங்களுக்கு உள்ளே ஓவுலேஷன் நடக்குதா இல்லையா, ப்ராப்பராக ஓவுலேஷன் நடக்குதா, சில பேருக்கு ஓவுலேஷன் நடக்கும் ஆனால் கன்சீவ் ஆகிறதுக்கு வேறு ஏதாவது காரணங்களால் தள்ளி போகலாம். இல்லை சில பேருக்கு ரெகுலர் பீரியடாக இருக்கும், பிசிஓடியும் இருக்காது, பட் இருந்தாலும் ஓவுலேஷன் சரியாக நடக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்காக தான் இந்த லெட்ரோஸ் டேப்லெட். இந்த லெட்ரோஸ் டேப்லெட் உங்களுக்கு ஓவுலேஷனை தூண்டிவிடும், ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு லேட் ஓவுலேஷன் அப்படின்னு நடக்கும். நிறைய பேருக்கு அவங்களோட சைக்கிள் டேஸில் 20 டேஸ்க்கு மேலே இல்லை 15 டேஸுக்கு மேலே ஓவுலேஷன் நடக்கும். ஸோ இது லேட் ஓவுலேஷன் அப்படின்னா நிறைய பேருக்கு அதனால் ப்ரெக்னென்சி தள்ளி போகும். ஏன்னா அவங்க அந்த ஓவுலேஷன் பீரியடை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ப்ராப்பராக கரெக்டான டைமில் ஓவுலேஷன் நடக்கிறதுக்கும் ஓவுலேஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கும் இந்த லெட்ரோஸ் டேப்லெட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதே மாதிரி நிறைய பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேப்லெட் எடுத்த பிறகு எப்போக்கா நாங்கள் சேர்ந்துருக்கணும், எப்போ எங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்தப்போ டாக்டர் கிட்ட இது கேட்கலையா, அவங்க எதுவும் சொல்லலையா அப்படின்னா, இல்லையே அவங்க எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெரும்பாலும் இந்த லெட்ரோஸ் டேப்லெட் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக அந்த ஸ்கேனில் பார்த்து கருமுட்டை வெடிச்சிருச்சு, ஸோ இந்த டைமில் நீங்கள் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணாமல் இந்த டேப்லெட் எடுக்கும்போது நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியறதில்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் ஒரு ஸ்ட்ரிப்பில் 5 டேப்லெட் இருக்கும். ஸோ எப்போ இது கொடுப்பாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் பீரியட்ஸ் ஆன செகண்ட் டேலேருந்து 6வது நாள் வரைக்கும் விடுங்க, இல்லைனா பீரியட்ஸ் ஆன 3வது நாள்லேருந்து 7வது நாள் வரைக்கும் விடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் அவங்கவுங்களோட சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் இந்த டேப்லெட்டை லாஸ்ட் டோஸ், இப்போ நீங்கள் 2வது நாள்லேருந்து 6வது நாள் வரைக்கும் எடுக்கிறீங்க அப்படின்னா 6வது நாள் நீங்கள் லாஸ்ட் டோஸ் ஆஃப் டேப்லெட் எடுப்பீங்க. இந்த டேப்லெட் டெய்லி ஒரு டைம் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது காலையில் இல்லை நைட்டு, மேக்ஸிமம் காலையில் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய சிஸ்டர்ஸ் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ ஒரு டைம் எடுக்கும்போது லாஸ்ட் டோஸ், இப்போ 6வது நாள் நீங்கள் ஒரு டோஸ் எடுப்பீங்க இல்லையா, அந்த டோஸை நீங்கள் முடித்ததுலேருந்து ஒரு 5 நாளுக்குள்ளே உங்களுக்கு ஓவுலேஷன் நடந்துடும்.
திரும்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் டோஸ் வந்து நீங்கள் டேப்லெட் எடுத்து முடித்த பிறகு அதிலேருந்து ஒரு 5 நாளுக்குள்ளே உங்களுக்கு ஓவலேஷன் நடந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு 6வது நாள் வரைக்கும் டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 7, 8, 9, 10க்குள்ளே உங்கள் 10வது நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடந்துடும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் அந்த 7வது நாள்லேருந்து அந்த ஒரு 11 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து தொடர்ந்து இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக மிஸ்ஸே ஆகாமல் கருத்தரிக்க முடியும். இப்போ இந்த டேப்லெட்டோட சக்ஸஸ் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை எடுத்தால் கண்டிப்பாக கன்சீவ் ஆகிடலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக மற்ற டேப்லெட்ஸோட கம்பேர் பண்ணும்போது லெட்ரோஸ் வந்து நிறைய சக்ஸஸ் ரேட் கொடுத்துருக்கு. நிறைய பேர் இதிலையே வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க. லெட்ரோஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இதோட சக்ஸஸ் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ நீங்கள் வந்து நம்பிக்கை அந்த டேப்லெட் வந்து நீங்கள் எடுக்கலாம். கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த லெட்ரோஸ் டேப்லெட் எடுக்கும்போது இந்த ட்வின்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுமாமே சிஸ்டர், ட்வின்ஸ் வந்து யாருக்கு ஃபார்ம் ஆகும், எல்லாருக்குமே ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு. எல்லாருக்குமே ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகாது. அதோட பர்சன்டேஜ் வந்து ஒரு 3 to 4% தான் வந்து ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ப்ராப்பராக ஓவலேஷனே நடக்காதுங்கிறப்போ இந்த டேப்லெட் எடுத்தால் அவங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கருமுட்டை அந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆகும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவலேஷன் ப்ராப்பராக நடந்துகிட்ருக்கும், ஆனாலும் அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகணுங்கிறதுக்காக இந்த டேப்லெட் கொடுக்கும்போது அவங்களுக்கு 1 or more எக் வந்து சில பேருக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் தான் அவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ எல்லாருக்கும் ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த லெட்ரோஸ் டேப்லெட் எடுத்தால் அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஓவலேஷனோட சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த லெட்ரோஸ் டேப்லெட் எடுத்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஓவலேஷன் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது சேம் தான். அதாவது பார்த்திங்கன்னா அதே சேம் எக் ஒயிட் மியூக்கஸ் வரும். லைட்டாக எந்த சைடு எக் ரிலீஸ் ஆகுதோ அந்த சைடு வந்து லைட் கிராம்பிங் வந்து இருக்கும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிரெஸ்ட் வந்து பிரெஸ்ட் நிப்பிள் வந்து லைட் பெயினாவோ இல்லை டெண்டராகவோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி காமன் சிம்டம்ஸ் தான் இருக்கும். அது ஆனால் ஒன்று, நீங்கள் என்ன அப்படின்னா அந்த டேப்லெட் எடுக்கும்போது நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் 6 நாள் வரைக்கும் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 7, 8, 10 நாள் 11 நாளுக்குள்ளே அந்த சிம்டம்ஸை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, நமக்கு இப்போ இந்த டைமில் ஓவலேஷன் நடக்குது போல் அப்படிங்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி காமன் சிம்டம்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த டேப்லெட் எடுத்தால் சில பேருக்கு லைட்டாக ஹெட்டேக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு மெஸ்ஸியாக ஒரு மாதிரியான கொஞ்சம் இது இருக்கலாம், அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இந்த டேப்லெட்டுக்கு கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தெளிவாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கான டிஸ்க்ளைமரையும் நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. நீங்கள் யாராவது லெட்ரோசோல் டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.